Sevgala's hit session, January 25. Happy Republic Day to all. So yesterday's Hindu editorial, January 25. So 2025 it's a National Voter Day and January 26 is a Constitutional Day too. So Hindu editorial there are two major articles related to Constitution values வந்து எந்த அளவுக்கு நம்ம so far attain பண்ணியிருக்கோம் after the 75 years so far. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பர்சனல் லிபர்ட்டி, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, டிக்னிட்டி. இதை வந்து இவங்க கோபாலன் கேஸ் 1950 நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஆஸ் வெல் அஸ் புட்டஸ்வாமி கேஸில் வந்த மேஜர் சேஞ்ச் ஓவர் அண்ட் ஃபர்தராக இப்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019க்கு அகெயின்ஸ்டாக போன பீப்புள் இவங்க வந்து இப்போவும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க இன்னமும் வந்து ஜெயிலில் இருக்காங்க 4 இயர்ஸாக அப்படிங்கிற மாதிரியான அது ரிலேட்டடாக. ஸோ இந்த ட்ரக்கோனியன் லாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கல். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ஸோ ப்ரியாம்பிளில் உங்களுக்கு தெரியும் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஹேட் வி ரியலி அச்சீவ்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெட்ரலிசம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். தென் ஃபைனலி there is ஆர்காலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தமிழ்நாட்டில் சிவக்கலை இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா அயன் ஏஜ் வந்து 4th century BCE அப்போவே வந்து இருந்ததுக்கான சில ப்ரூஃப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சோஃபார் நமக்கு தெரிஞ்ச அயனேஜ் அப்படிங்கிறது 2nd century BCயில் தான் சோஃபார் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஸோ அதனால் இந்த ப்ரூஃப் இன்னும் வந்து இந்த அயனேஜ் ரிலேட்டடான ரிசர்ச்சுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். லெட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினர். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் ஜஸ்டிஸ். ஸோ வி நோ தட் கான்ஸ்டியூஷன் November 26, 1949, that is the date in the preamble, we introduced a constitution to our nation. ஸோ அப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் உள்ள ஃபுல் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து நடைமுறைக்கு வரலை. ஃபார் எக்ஸாம்பிள் certain provisions in fundamental rights, temporary provision and provincial house, எலெக்ஷன் ரிலேட்டடாக ஓட்டர்ஸ் போலரைசேஷன், இந்த மாதிரி சர்டன் பேசிக் திங்ஸ்லாம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. பட் த டைம் வென் வி செலிப்ரேட்டட் திஸ் 26th January 1950 இப்போ தான் பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனையும் நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம், இன்டைரக்ட் எலெக்ஷன். அண்ட் வி செலிப்ரேட் திஸ் டே as a constitutional day. ஸோ கான்ஸ்டியூஷன் முழுமையாக அதோடைய ப்ரொவிஷன் 8 schedules and 380 plus 395 ஆர்டிகல்ஸ் அந்த ஒரிஜினல் ஸ்டாண்ட்ஸில் உள்ளது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டாக நடைமுறைக்கு வந்தது January 26, 1950 தான். ஸோ ஆல்சோ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஸோ பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு பிஃபோர் வந்து இந்தியா ரிப்பப்ளிக் கிடையாது. ஸோ இப்போ ரிப்பப்ளிக்கும் மொனார்க்குக்கும் என்ன வித்தியாசம்? பிரிட்டன் பார்த்திங்கன்னா மொனார்க்கு. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து அதாவது ராஜ பரம்பரையாக இருக்கும் பட்சத்தில் அது மொனார்க் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வேறு பீப்புள் எலெக்ட் பண்ணப்பட்ட, ஸோ அவங்க வந்து ஹெரிட்டரியாக வருவாங்க, இவங்க பீப்புள்னால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. இது வந்து ரிப்பப்ளிக் அப்படின்பாங்க. ஸோ இந்தியா வந்து ரிப்பப்ளிக் டெமோக்ரஸி. வேறஸ் யூகே பார்த்திங்கன்னா தட் இஸ் அ மொனார்க்கியல் டெமோக்ரஸி அல்லது இதை வந்து கான்ஸ்டியூஷனல் மொனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ பிஃபோர் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணப்படுறதுக்கு பிஃபோர் அப்போ இந்தியா வந்து ரிப்பப்ளிக் இல்லையா அப்படின்னா, இந்தியா வந்து ரிப்பப்ளிக் கிடையாது. இட்ஸ் அ டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். வி வேர் அண்டர் தி பிரிட்டிஷ் தான். இது வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்க இருக்க வைக்கலை. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக வி ரெக்வஸ்டட் மவுண்ட் பேட்டன் டு ஃபர்தர் கண்டினியூ. அதுக்கப்புறம் மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி வந்து கவர்னர் ஜெனரலாக வந்து கண்டினியூ பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்து நம்ம லேட்டராக வந்து மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து தான் வந்து இந்தியா ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக்காக அதோடைய பயணத்தை தொடங்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றின இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குது. we will discuss that thing separate. இந்த ஆர்டிக்கலில் ரொம்ப பெக்யூலியராக வந்து மிஸ்டர் ஏகே கோபாலன் கேஸ், இதை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். 1950s வந்திருக்கும் 9th schedule ரிலேட்டடாக. ஈவன் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
ரிசர்வேஷன் ரிலேட்டடாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சேலஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரியும். தேர்ஸ் அன் அதர் டைமென்ஷன் இந்த ஆர்டிகிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மிஸ்டர் ஏகே கோபாலன் அப்படிங்கிறவர் இவர் அந்த 1947 அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஜெயிலில் வந்து தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் டிசென்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக பேசினதாக. ஸோ இதுக்கு அடுத்து அவர் ஜெயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது 1947 அப்போது ஜெயிலே வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ப்ரிசனர்ஸை ஒன்று சேர்த்து ஒரு வாக் மாதிரி போய் ஃப்ளாக்லாம் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அகெயின்ஸ்ட் த காலனியல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இண்டிபெண்ட்டான இந்தியாவில் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து 4 வருஷம் வந்து அவர் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து கேஸ் 1950s வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து லேட்டர் இவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க. இவரை விடுதலை பண்ண இம்மிடியேட்டாக இவர் மேலே இன்னொரு கேஸும் போட்டு இவரை வந்து உள்ளே வைக்காங்க. பட் அப்பவும் வந்து அவர் திரும்பி ரிட் பெட்டிஷன் போட்டு அந்த கேஸ்லேருந்தும் வெளியே வர்றாரு. அண்ட் கோர்ட் வந்து போலீஸ் அதர் ஃபோர்ஸஸ்க்கு வந்து டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இவரை எக்காரணத்தை கொண்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை மீன் பண்ணி ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 1950 கோபாலன் கேஸில் ஜஸ்டிஸ் அவர் ஸ்பெசிஃபிக் பர்சனாலிட்டி தட் இஸ் ஃபசில் அலி. ஸோ இவர் வந்து டிசெண்டிங் ரிலேட்டடாக இவர் கொடுத்த ஒப்பீனியன் அப்போ புறக்கணிக்கப்பட்டது. ஸோ மிச்சம் உள்ள ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து இவர் அந்த டிசென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அதாவது பொலிட்டிக்கல் டிசென்ட் அப்படிங்கிறது அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதுக்கான ஒரு லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த உரிமை அப்படிங்கிறது வந்து இவருக்கு அந்த டைமில் வந்து மறுக்கப்பட்டது. ஸோ கோபாலன் கேஸில் ஸோ அது எப்பவும் வந்து அது தவறு அப்படிங்கிறத 2017 புட்டஸ்வாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத என்ஷோர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக என்ஷோர் பண்ணது மூலியமாக அனைவருக்கும் வந்து கோர்ட்டு வந்து தெரியப்படுத்துது. ஸோ இதில் இந்த ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் பிகாஸ் ஆர்டிக்கல் 21 டாக்ஸ் அபவுட் ரைட் டு லிபர்ட்டி. ஸோ இதில் ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி abstraints and opportunity for individual to develop to the fullest potential. ஸோ இதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது, அதாவது தனி மனித சுதந்திரம். ஸோ தே கேன் டூ வாட் எவர் தே திங்க், வாட் எவர் தே ப்ராசஸ். பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா மைனாரிட்டி ஆர் த வீக்கர் செக்ஷனை வந்து இந்த ஸ்ட்ராங்கர் செக்ஷன் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள வந்து துன்புறுத்துறதுக்கோ ஒரு காரணமாக மாறிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். இதுதான் நம்ம ஆர்டிகல் 19 வந்து 19 clause 2 வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அ டெமோக்ரஸி டு த்ரைவ். ஸோ இப்போ லிபர்ட்டி அப்படிங்கிறது எப்போ ப்ரிவைல் ஆகும் அண்ட் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டியோடைய ரிலேஷன்ஷிப் என்ன? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி போத் ஹேவ் டு சஸ்டெயின். இப்போது லிபர்ட்டி அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அனைவருக்கும் சம உரிமை. ஒருவேளை இந்த லிபர்ட்டி இருந்து ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராங்கர் வந்து வீக்கரை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் எல்லாமே சஃபர் ஆவாங்க. வேறஸ் ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் கொடுத்து அந்த இடத்துல வந்து லிபர்ட்டி இல்லை அப்படின்னா தென் ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து இன்னோவேட்டிவ் தாட்ஸே வெளியே வராது. பிகாஸ் எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கும்போது ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம எக்கனாமிக்கல் ஐடியாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் கேபிட்டலிஸ்டோட லிங்க் பண்ணலாம். இப்போது இந்த லிபரலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜி வந்து கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜியோடைய ஒரு அடாப்டட் ஸ்டைல் மாதிரி சொல்லலாம். பிகாஸ் அந்த லிபரல் தாட்ஸு ஃப்ரீ மைண்டட், ஃப்ரீ ஹேண்ட், ஃப்ரீ எக்கனாமி, இதே கான்செப்ட் தான் இந்த லிபர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். வேறஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கும்போது தட் இஸ் த மோர் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, எல்லாருக்கும் சமமாக எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, we don't want to get into that area. So stick on with this article. So இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும்
இந்த கோபாலன் கேஸ் 1950 இதில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் ஓகே அப்படிங்கிறத 2017 புட்டசுவாமி கேஸை வந்து ப்ரூவன் பண்ணுது அப்படிங்கிறத ஆத்தர் இதில் மெயின் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது it talks about the right to life and personal liberty, and இங்கே இந்த right to life and personal liberty அப்படிங்கிறது it is not a mere animal existence, because நமக்கு first time வந்து இது இந்த right to liberty அப்படிங்கிறது கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணும்போது வேரியஸ் கேசஸில் இட் வாஸ் அ பாடிலி அட்டானமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல மேனகா காந்தி கேஸ் 1978 இதில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ரா இட்ஸ் அ வெரி வெரி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எப்படி நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் கேஸை வந்து பாதி கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நமக்கு ஜென்ரலாக கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா தட் இஸ் அ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. சட்டம் என்ன சொல்கிறோ அதை அப்படியே வந்து டிட்டோவாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. வேறஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது இட்ஸ் யூஎஸ் கான்செப்ட். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து நம்ம ஜப்பான்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது இட் சம்ஹவ் ப்ரொமோட்ஸ் த நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு சட்டம் வந்து அது என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இன் அதர் மீன்ஸ் ஒரு குற்றம் நடக்க அப்படின்னா அந்த குற்றத்தோடைய சூழல் அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ லா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லாவுடைய அப்ளிகபிலிட்டி அண்ட் அதோடைய கான்சிக்வன்சஸ் அவுட்கமையும் வந்து எவால்வேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ இந்த மேனகா காந்தி கேஸில் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாகவே கோர்ட் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க, எனி லா மேட் பை பார்லிமெண்ட் தட் மஸ்ட் பாஸ் திஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து தான் லிபர்ட்டி அப்படிங்கிறது என்ன, தனி மனித சுதந்திரம்ல எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது வெவ்வேறு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேரேஜ் இஸ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, வேறஸ் யூ கேன் டாக் அபவுட் ரைட் டு இன்டர்நெட், ரைட் டு என்விரான்மெண்ட், க்ளீன் ஏர் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் டு லிபர்ட்டிக்கில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர்எஃப் நரிமன் அவர் புட்டசாமி கேஸில் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, டிக்னிட்டி ஆஃப் அ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது இட் இஸ் மோஸ்ட் செரிஷ்டு ஹியூமன் வேல்யூ அண்ட் தர்பை என்ஷூர் ஃபுல் டெவலப்மெண்ட் அண்ட் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். இதுதான் அந்த லிபர்ட்டி. அந்த ஒரு மனிதனை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அவங்களோட டிக்னிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நடைமுறையில் என்னெல்லாம் இருக்குது, we are having a preventive detention. So that is taken from article 22, that is a preventive detention. Punitive, preventive ரெண்டு உண்டு. Punitive பொறுத்த வரைக்கும் they can உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர் என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் and they have to give you opportunity for legal assistance etc. See Supreme Court DK Basu case இதில் வந்து கிளியரான டைரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தனிநபரை அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா இட் இஸ் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில், நான் காக்னிசபிளாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர், அவங்க வந்து ப்ராப்பராக யூனிஃபார்மில் போகணும், பேட்ச் கரெக்டாக நேம் பேட்ச் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும் அண்ட் அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்போர்ட் எவ்ரி திங். அரெஸ்ட் பண்ணும்போது நியர்பை இப்போ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இருக்கணும், இல்லை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். There are a lot procedures listed out in this particular DK Basu case. முடிஞ்ச அந்த டைரக்ஷன் எடுத்து பாருங்கள். ஸோ அப்போ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது பியூனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ஓகே சம்ஹவ் அதில் வந்து there are certain things அதுலேயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. we will see அதே மாதிரி வந்து ஃபர்தராக சொல்லுவாங்க. ஓகே we will discuss that because it's an interlinked thing. இப்போது வாப்பா மாதிரியான டெரர் ரிலேட்டடான ஆக்ட்ஸு கீழே என்ன பண்ணுறாங்க, இப்போ முன்னாடி டோட்டா இதெல்லாம் இருந்துச்சு, இப்போது வந்து நமக்கு குண்டா சட்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போது வாப்பா அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 ஐ கெஸ், ப்ளீஸ் கிராஸ் வெரிஃபை. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் இது கீழே யாராவது ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சோஃபா சொன்ன டோட்டா போட்டா எல்லாத்துலேயுமே
ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து குற்றம் செய்யலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த லயபிலிட்டி யார் மேலே விழுன்னா அந்த பர்சன் மேலே தான் விழும். அவர் தான் வந்து நான் வந்து இன்னசென்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று ட்ரையல். ஓகே, அதாவது எப்போவுமே இந்த கஸ்டடியல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஆல் த போலீஸ் ஆர் யூஸிங் த சேம். பட் இந்த கஸ்டடியல் ட்ரையல் வந்து மோஸ்ட்லி கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதனால தான் ஜட்ஜஸ் வந்து நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், இந்த குற்றத்தை நீங்கள் செஞ்சால் ஒத்துக்கிறீங்களான்னு நம்ம என்ன தான் இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்தாலுமே அங்கே அவங்க வந்து நம்மளை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரெகுலர் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட்டு. ஸோ ஃபார் அப்போ தட் மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்து கஸ்டடியில் வந்து உங்களை கம்பல் பண்ணியோ அவங்க வந்து எந்த விதமான எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணவும் முடியாது. தட் ஹேஸ் நோ ஒர்த் அட் ஆல். பட் ஆனால் இந்த மாதிரியான ஓப்பா டெரர் இந்த மாதிரியான ஆக்டில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த ட்ரையலில் அவங்க வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த கோர்ட் டு ஃபர்தர் கண்டினியூ த லீகல் ப்ராசஸ். அந்த ட்ரையலை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இது வந்து பெரிய லெவலில் ஒரு தனி மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து இது பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஓப்பா பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான பவர் வந்து இந்த ஓப்பா ஆக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. இது போக தெர் இஸ் ஆப்ஸ்பா அப்படின்னு சொல்லி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த ஆப்ஸ்பா பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ரீஜன்ஸில் டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இல்லை அதர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத தடுக்கிறதுக்காக பார்டர் ஃபோர்ஸஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னா அப் டு த லெவல் அவங்க வந்து பை சான்ஸ் யாரையாவது வந்து ஷார்ட் டவுன் பண்ணாங்கன்னா கூட அவங்க மேலே பெரிய ஒரு அதாவது துறை ரீதியான என்கொயரி இருக்கும். பட் பெரிய வகையில் அவங்கள யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ தே கேன் கெட் இன் அண்ட் கோ ஃபார் சர்ச் எனிவேர் இன்சைட் த ஹவுசஸ். ஸோ யாருமே வந்து அந்த வாரண்ட்டோ எதுவுமே வந்து கேட்க முடியாது. இதுக்கு தான் மணிப்பூரில் பார்த்திங்கன்னா இரான் ஷமி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16 years வந்து ஜெயிலே உண்ணாவிரதம் இருந்தாங்க. பட் லேட்டர் அவங்க இப்போது 2-3 years பிஃபோர் ரிலீஸ் ஆகி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் ஷீ லாஸ்ட். So see how our society is. If a person really want to do bring some changes, அந்த பர்சன் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தேட் இஸ் த சேம் ப்ராப்ளம் இரான் ஷமியும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க பெரிய லெவலில் ஆக்டிவாக கிடையாது. ஓகே, தென் கெட் இன்டு திஸ். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பியூனிட்டிவை பற்றி பேசுகிறோம், ப்ரிவென்டிவ் பற்றி பேசலை. ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது அதாவது பிரிட்டிஷ் வந்து அந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்கால அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே வந்து பிரச்சனைகள் வர்றதை தடுக்கிறதுக்காக நிறைய முக்கியமான தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்பாங்க. நீங்கள் பிளாக் ஆக்ட், இந்த ரவுலட் ஆக்ட் 1919 இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டிருப்பீங்க மாடர்ன் இந்தியாவில். ஸோ இந்த பிளாக் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நீங்கள் யாரை வேணாலும் ட்ரையலே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ப்ரிவென்டிவ் டிடென்ஷனும் அப்படி தான். யூ கேன் நீங்கள் வந்து ஒரு 3 month வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வச்ச ஒரு கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டியோடைய பெர்மிஷனோட நீங்கள் வந்து பண்ண முடியும். பட் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் டைம் வந்து 2 months குறைச்சாங்க. பட் நடைமுறையில் 3 months தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் பாலிட்டி எடுத்து கோ த்ரூ பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சேம் திங். இதுதான் வந்து ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஃபர்தராக ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஏகே கோபாலன் கேஸ் 1950 எப்படி அவரை வந்து ஒரு 4 வருஷம் உள்ள வச்சு சேலஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அதுக்கு அகென்ஸ்டாக போராடின முக்கியமான பீப்புள் உமர் கலீத், ஷர்ஜில் இமாம், குல்ஃபிஷா ஃபாத்திமா அண்ட் செவரல் அதர். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே வந்து ஜெயிலில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரெமெடியும் வந்து கொடுக்குறதுக்கு எந்த கோர்ட்டும் வந்து கோர்ட் இருக்கும் போதே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கு. கோர்ட்டும் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பிரிங் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா. ஸோ
these are the major areas the author talking about. Next page. So foundation values. Okay, so it's very informative, but content wise you can take some few. இல்லை மேஜர்லி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூ சிஸ்டம். நீங்கள் கவர்னன்ஸ் இப்போ GS2ல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்னே ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னாலும் யூ கேன் கம் அக்ராஸ் த சேம் கைண்ட் ஆஃப் சிலபஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செர்டன் பேசிக் வேல்யூஸ், தட் இஸ் ப்ரியாம்பிளில் மனப்பாடமாக வச்சுருக்கணும். ஸோ இதில் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is justice, liberty, equality and fraternity. இதில் ஆத்தர் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி எந்த அளவுக்கு அட்டைன் பண்ணியிருக்கோன்னு பேசியிருக்காரு. ஃபர்தராக ஃபெட்ரலிசம். ஸோ இப்போது ஹேஸ் பிகன் வித் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து November 25, 1949 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கொடுத்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த இந்தியன்ஸ் வந்து அவங்களுடைய க்ரீடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் இந்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை வந்து முன்னெடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை வந்து முன் வச்சிருக்கிறதாகவும் இவர் சொல்லியிருக்கார். ஸோ இதில் ஃபஸ்ட் இவர் பேசக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபெட்ரல் ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய, அதாவது ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபெட்ரலாக யூனியனாக ஒன்றிய அரசா இல்லை கூட்டாட்சியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டு. ஃபர்தராக பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிச்சுக்கிறது, தென் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இல்லை நம்ம ஆல்ரெடி வேஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். ரீஜனல் லாங்குவேஜஸ் இப்போ இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியிலேருந்து இப்போது ரீசெண்டாக கூட கிரிக்கெட்டர் மிஸ்டர் அஸ்வின் வந்து ஹிந்தி இஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். எவ்ரி ஒன் நோ இட்ஸ். அது எதுக்கு இதை போட்டு பெரிய பீப்புள் வந்து இக்னோர்டாக இருக்கிற மீடியாஸ் வந்து சென்சிட்டைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் clearly mentioned in the constitution, Hindi and English is being the official language. So for office purposes வந்து they will use that. There is no national language for India அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அதை ஒரு கான்ட்ரவர்ஷியாக கொண்டு போகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஆல் பாலிட்டிக்ஸ். Okay, neglect all those and you be clarity with what you knowing about. Okay, get back to this. இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபெட்ரல் ஸ்டேட் ஃபெடரேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஸோ ஃபெட்ரல் அப்படிங்கும்போது இந்தியா யூனியனாக ஃபெட்ரல் அப்படிங்கிற நிறைய ஆர்குமெண்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி வேஸ்ட் டாபிக். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உள்ள ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ஃபிஸ்கல் ஃபெட்ரலிசம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபிஸ்கல் அப்படின்னா மணி ரிலேட்டடாக இப்போ 2 முக்கியமான ரீசன்னால. ஒன்று பார்த்திங்கன்னா GST, இன்னொன்று இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எடுக்க போகக்கூடிய சர்டன் சேஞ்சஸ். ஸோ GST பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. இப்போது GST கொண்டு வரும்போது 2017 GST கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுடைய டோட்டல் வருமானத்தில் ஒரு 15% வரைக்கும் வந்து குறையும் பட்சத்தில் GST காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற மூலியமாக ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ GST சோஃபார் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க வேட் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக வேட் போட்டு அதன் மூலியமாக வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க தான் வந்து டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்தந்த ப்ராடக்டில். பட் இப்போது சென்ட்ரல் GST ஸ்டேட் GST இருந்தாலுமே ஸ்டேட் GSTக்குடைய வரம்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் GST கவுன்சில் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று இந்த GSTயில் வருமானம் குறைஞ்சிரு. ரெண்டாவது விஷயம், இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வர போகக்கூடிய மேஜர் சேஞ்சஸ். ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சென்டர் ஸ்டேட்டுக்கான டேக்ஸ் டெவல்யூஷனுக்கான பர்சன்டேஜ் அண்ட் ப்ரொசீஜர் க்ரைட்டீரியாஸ் அண்ட் அதர் கிராண்ட்ஸுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதா ஃபினான்ஸ் கமிஷனோடைய மேஜர் ரோல். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டர் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் இல்லை செஸ்ஸு சர்சார்ஜ் இதெல்லாம் உள்ளே வராது. அது சென்டருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் போய் சேர்ந்துடும். வேறஸ் இந்த சென்ட்ரல் GSTயில் கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டேக்ஸஸ் மட்டும் இன்டர்ஸ்டேட் ட்ரேடு வந்து சென்டருக்கே போகாது. இண்டஸ்ட்ரியல் GST அது டேரெக்டாகவே ஸ்டேட்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த யூனியன் சென்ட்ரல் GST இருக்குது இல்லையா, ஸோ அந்த கலெக்ஷனில்
ஒரு 41% ஆஸ் பர் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 41% ஸ்டேட்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தெர் ஆர் சர்டன் க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரைட்டீரியாஸில் வந்து சென்சஸ் வந்து பாப்புலேஷன் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபண்டு போகிற மாதிரியான சில கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது இவங்க தமிழ்நாடு இல்லை சதர்ன் ஸ்டேட்ஸு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது பாப்புலேஷன் விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து தட் இஸ் அ சக்ஸஸ் இல்லையா, கவர்னன்ஸோடைய சக்ஸஸ். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் பாராட்டி ஃபண்டு கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அதனால் உங்களுக்கு ஃபண்டு கிடையாது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? ஸோ தெர் வாஸ் அ மேஜர் கிரிட்டிசிசம். நார்த்தில் இன்னும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ ஃபண்டு வந்து அங்கே நிறைய டைவர்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட், தட் இஸ் தமிழ்நாடு. Okay, so this is one area that states are very much worried about the funding la. And இப்போது அடுத்த பிரச்சனை என்ன வர போகிறோம்னா டீலிமிட்டேஷன்ஸ். ஸோ பார்லிமெண்ட்டோடைய சீட் அலோகேஷன். ஸோ 1970 சென்சஸ் பிரகாரம் 2026 வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டோடைய லோக்சபா ராஜ்யசபா இப்போ ஓவரால் லோக்சபா ராஜ்யசபா ஓவராலாக அவங்களுடைய சீட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. அதுக்கு இடையில நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. 2000 சென்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா ஸ்டேட்டுக்குள்ளே டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சியை வந்து ஈக்குவலாக கொடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுக்காகலாம். இப்போ நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்எல்ஏ that is seat number is you can say 234, whereas நீங்கள் லோக்சபாவுடைய சீட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ இப்போது இதுக்கு வந்து இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த சீட் அலாட் பண்ணும்போது 6 மில்லியனுக்கு ஒரு கான்ஸ்டியூன்சின்னு கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்டேட்ஸ் மட்டும் 2000 சென்சஸை பேஸ் பண்ணி அந்த பாப்புலேஷன் டோட்டல் 39 சீட்ஸை டோட்டல் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணி ஏரியா வந்து பிரிச்சுப்பாங்க. பட் இது ஓவரால் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து இப்போ இந்த சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஹாவ் டன் வெரி வெல் இன் ரெடியூசிங் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சீட்ஸ் கொடுப்பீங்க. அப்போது நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு அதிகப்படியான சீட்ஸ் வரும். ஸோ அப்போது அவங்களுடைய கோரிக்கைகள் தான் பார்லிமெண்ட்டில் வந்து வாய்ஸ் கேட்கும். பிகாஸ் தே வில் ரெப்ரசன்ட் த மோர் நம்பர், ஹேண்ட்ஸம் நம்பர். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸுடைய ஆளுமை அல்லது சதர்ன் ஸ்டேட்ஸுடைய அந்த பங்கீடு அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் த்ரெட்டாக பார்க்காங்க எல்லா கண்ட்ரிஸும், எல்லா ஸ்டேட்ஸும். ஓகே, ஸோ திஸ் அ ஒன் ஏரியா தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஃபெடரேஷன் அப்படிங்கிறது இந்தியா ஃபெடரலாக இல்லை யூனியனா அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் மேலே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருதலைபட்சமாக வந்து யூனியனுக்கு வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆர்டிகல் 1 டாக்ஸ் அபவுட் இந்தியா இஸ் யூனியன் அப்படின்ட்டு இருக்குது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரலாக இருக்கட்டும், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ் இது வந்து அவங்களுக்கு செப்பரேட்டு, தேர் கோ எக்ஸிஸ்டிங். ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்கவுங்க கோ ஈக்குவல். ரெண்டு பேரும் இப்போது ஸ்கெட்யூல் 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 246. ஸோ இது வந்து உங்களுக்கு டிவிஷன் ஆஃப் பவரை பற்றி பேசுது. என்னென்ன சப்ஜெக்டில் யார் யார் வந்து லா மேக் பண்ணலாம், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்போ தட் இஸ் அ கோ எக்ஸிஸ்டிங் திங். ஸோ இதில் வந்து யார் பெரியாள் நீ பெரியாள்னு கிடையாது. ஒன்லி எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் சென்ட்ரல் யூனியனுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ரிமைனிங் டைமில் வந்து இந்தியா வந்து ஃபெட்ரலாக தான் ஃபங்க்ஷன் ஆகும், நாட் அ யூனியன். ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிறத, ஃபெடரல் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பொம்மை கேஸு 1994 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பொம்மை கேஸ் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா, பொம்மை அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டர் இன் கர்நாடகா. ஸோ அவரை வந்து இமீடியட்டாக கவர்னர் வந்து அவர் வீட்டில் வந்து அவருடைய மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ அவரால் வர முடியாது, அதனால் நாங்கள் வந்து கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போ தான்
ஒரு ப்ராப்பர் லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த காலகட்டத்தில் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அண்ட் ஃப்ளோ டெஸ்ட்டில் அதாவது கான்ஃபிடென்ஸ் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் ஓட் வந்து ஃப்ளோரில் மட்டும்தான் நடக்கணும், அந்த ஹவுஸில் மட்டும்தான் நடக்கணும், வேறு எங்கேயும் வச்சும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் செட்டின் ஒரு டேரக்ஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக author is talking about whether we have achieved this equality and fraternity அப்படின்னு பார்த்தோன்னா the grim reality அப்படிங்கிறது இன்னும் நம்ம பண்ணலை. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த சோசியோ அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒழிக்க முடியுமோ ஒழிச்சிடுங்க, இல்லை அது வந்து டெமோக்ரஸியை வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணிடும். பிகாஸ் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நக்சலிசம் எடுத்துக்கோங்க, it has raised because of the prevailing inequality தான். அதாவது ஈக்விட்டபிள் சொசைட்டி, எகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படிங்கிற கான்ஸ்டியூஷனுடைய ஒரு தாரக மந்திரம். பட் வென் தேட் திங் ஃபெயில்ட் அண்ட் certain people were not brought into the umbrella of development, so they felt they were neglected. ஸோ இதனால் அவங்க வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்காங்க. ஸோ இதுதான் நக்சலிசமுக்கான பெரிய ரீசன். ஸோ இதான் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், இப்போ ஜஸ்டிஸை பற்றி நம்ம பேசும்போது இந்த 3 விஷயத்தை பற்றி பேசுவோம். சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அட்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வென் த பீப்புள் சமூக நீதியும் அவர்களுக்கான பொருளாதார வலிமையும் கூடினா மட்டும்தான் தே வில் பிகம் அ ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் பொலிட்டிக்கல் திங்ஸ். அதாவது ஓட் போடுறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சிவில் லிபர்ட்டிக்கான அனைத்து ஆக்டிவிட்டீஸுமே வந்து அவங்க முன்னெடுப்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து ப்ரிவைட் பண்ணுறது இந்த சொசைட்டி. பட் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணலை. காஸ்டிசம் இந்த மாதிரியான நிறைய டைவர்சிஃபைங் ஃபேக்டர், இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிற மேஜர் டைவர்சிஃபைங் ஃபேக்டர் பார்க்கப்படுது. காஸ்டிசம், ரிலிஜன், ஸோ தெர் லாட். ஓகே, ஸோ இதில் இவர் ஃபர்தராக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன், தெர் ஆர் சர்டன் நோஷன், கான்ஸ்டியூஷனே வந்து ரீடிஃபைன் பண்ணணும். பிகாஸ் இது வந்து காலனியல் லாஸோடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லியும் தெர் ஆர் சர்டன் திங். பட் இதுக்கு வந்து ஆத்தர் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஹிந்து தர்மிக் கான்செப்ட் மூலியமாக புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணும்னு சொல்கிறது இட்ஸ் இன்சல்ட்டிங் டு த our forefathers are constitution makers அப்படின்னு சொல்லியிருப்பார். See, Indian constitution is having certain pride over all the constitutions. இப்போ ரஷ்யன் எடுத்துக்கோங்க, நேபாள் எடுத்துக்கோங்க, ஈவன் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ஆஸ் அ ஹோலே வந்து மெனி டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பீங் எ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், அதாவது யாருனால கான்ஸ்டியூஷனே உருவாக்க முடியாதுன்னு சொல்லி பிரெக்கன் ஹெட் வந்து 1927 சைமன் கமிஷன் அப்போ சொன்னாரோ. பட் நம்ம மேக் பண்ண இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இட் இஸ் க்ளோரியஸ், இட் இஸ் ஆர்கானிக், இது வந்து வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் இட் இஸ் மோர் ஸ்டபன் அண்ட் அடாப்டபிள். ஸோ இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது சேஞ்சிங் டைமென்ஷன் ஆஃப் த சொசைட்டி, டைனாமிக் ஆஃப் த சொசைட்டி வந்து உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்களை வந்து அது உள்ளே எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனாக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பிரின்சிபலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் we are just trying to make many laws, and those principles are jewels in the crowns, and they are really worth if you look over all those principles. ஸோ அப்போ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் மோர் வேல்யூ இன் ப்ராக்டிக்கல் சென்ஸ். நீங்கள் உத்தரகாண்டில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு பிஃபோர் ஆல்ரெடி கோவாவில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் வில் ப்ரொமோட் அ ஈக்குவாலிட்டி. See, you cannot interlink it with a religious discrimination. So religion has its own அந்த ஒரு administration power அப்படிங்கிறது அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே they will be having. But when it talk about the society as a wholesome அப்படிங்கும்போது ஈக்குவாலிட்டி, லா, ரூல் ஆஃப் லாவை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆர்டிகல் 14ல். அப்போ there must be a equality. ஸோ அது வந்து ரிலீஜியஸ் பேஸ்டு லாஸில் வந்து புறக்கணிக்கப்படுறதாக நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ thereby it is a necessity and a compulsion to bring uniform civil code. இந்த கவர்மெண்ட் அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க.
பட் தெர் இஸ் அ கிரிட்டிசிசம், இவங்க வந்து கொஞ்சம் ஹிந்து லாவுடைய கான்செப்டை நிறைய உள்ளே திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அதர் கிரிட்டிசிசமும் இருக்குது. பட் அப்பார்ட், it is very good. The Supreme Court will always stay on with the Constitution. Constitution அப்படிங்கிற அட்மோஸ்ட் கான்ஸ்டியூஷன் நீங்கள் நினச்ச மாதிரி மாற்ற முடியாது. பிகாஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் எக்ஸ்ட்ரானரி இனோவேஷன். ஸோ அதை மீறி நீங்கள் வந்து போய் அதை வயலேட் பண்ணி அதோடைய கோர் வேல்யூஸை உங்களால் வயலேட் பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஒரு ஷீல்டு மாதிரி வந்து அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். Of course, judiciary having a more responsibility, but there are a lot of loopholes and problems in judiciary. We will discuss about that as a separate video. But as a wholesome, judiciary உடைய முக்கியமான இன்டர்வென்ஷன்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் அலைவாக வச்சுருக்கு. அதையும் வந்து மறுக்க முடியாது. ஓகே, let me get into the conclusion of this particular article. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனை ரீஃப்ரேம் பண்ணுறதுலாம் தேவை கிடையாது. ஸோ டாக்டர் B.R. Ambedkar has very clearly said he called to defend our democratic principles. ஸோ டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுற மூலிமா கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த நேஷன் வந்து பில்ட் பண்ணது ஒரு டாக்குமெண்ட்டு கிடையாது. இட் இஸ் த பீப்புள், அவங்களுடைய வில் தான் வந்து நேஷனை பில்ட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் த வேர்ட்ஸ் ஆஃப் த பிளாட்டோஸ் ரிப்பப்ளிக், பிளாட்டோ இந்த புக் ரிப்பப்ளிக். ஸோ இதில் பிளாட்டோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு கார்டியன் அப்படிங்கிற ஒரு கிளாஸை பற்றி பேசியிருப்பார். ஸோ தே ஆர் த ஃபிலாசபர்ஸ் டு த கிங். ஸோ லைக் தட் வே we need lot of guardians. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் the guardians may be the journalists, the bureaucrats, the judges, the politicians, activists, citizens. They all work for the betterment and preserving and promoting the constitutional values அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகே, anyways, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிலேட்டடாக இது இப்போது ரீசெண்டாக சிவகலையில் தமிழ்நாடில் இந்த சர்டன் சைட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இது அயன் ஏஜ் ரிலேட்டடாக. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ அயன் ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கோலித்திக் காப்பர் ஏஜ் அதனை தொடர்ந்து தான் வந்து வந்திருக்கும். ஸோ விந்தியன் நார்த்தன் சைடில் இந்தியாவில் இந்த கல்கோலித்திக் காப்பர் ஏஜ் இருக்கும்போது சதர்ன் சைடில் ஒரு 3000 சைட் வந்து அயன் ரிலேட்டடாக ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த அயனுடைய ஏஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் 2nd century BCE அந்த காலகட்டத்திலலாம் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. 2nd millennium. ஓகே, ஸோ இப்போ வந்து அகெயின் சில ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுது, அப்போது ஃபைண்டிங்ஸ் எதை பொறுத்து பார்த்தோம்னா நமக்கு உத்தரப்பிரதேஷில் சர்டன் சைட்ஸில் வந்து தே ஹவ் ஃபவுண்ட் அயன் ரிமைனிங்ஸ். பட் இப்போ வந்து உள்ள ஃபைண்டிங் ஷோஸ் தட் கிட்டத்தட்ட ஒரு 4 million century BC பிஃபோரே வந்து அயன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபார் பிஃபோர். ஸோ இது வந்து தமிழ்நாடு உடைய அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யூஎஸில் சர்டன் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மூலியமாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏஜ் எல்லாத்தையுமே. ஸோ இல்லை என்ன ப்ராப்ளம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாலுமே திராவிடம் அப்படிங்கிற அந்த ரீஜன் வந்து இட்ஸ் வெரி வேஸ்ட். ஸோ அப்போ தெர் மஸ்ட் பி பாசிபிலிட்டி ஹோல் சவுத்தில் வந்து பீப்புள் ஏர்லியராக வந்து வாழ்ந்துருக்கலாம். ஸோ அப்போது இந்த கனெக்டட்னஸ் இதை வந்து ஹோல் ஒரே ரீஜனாக வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அங்கீகரித்து அதன் மூலியமாக மோர் பெட்டர் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் இன் திஸ் எக்ஸ்கவேஷனில் கொண்டு வர்றது மூலியமாக இந்த அயன் ஏஜ் ரிலேட்டடான ஸ்டடீஸில் ஒரு புரிந்துணர்வு ஒரு புத்துணர்ச்சியும் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.